அமாவாசை அன்று மறந்தும் இதை மட்டும் செஞ்சிடாதீங்க. அமாவாசை அன்று வாசலில் கோலமிடக்கூடாது. அன்று காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ, சமையல் அறையை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது. வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது. முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது. பித்ருக்கள் போட்டோக்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைக்கக்கூடாது. ஒரே இடத்தில் வைத்தே படையல் போட வேண்டும். அமாவாசை அன்று நகம் வெட்டக்கூடாது. பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது. நெற்றியில் குங்குமம், திருநீறு இல்லாமல் இருக்கக்கூடாது. பெண்கள் குளித்துவிட்டுதான் சமையல் செய்ய வேண்டும். அமாவாசை படையல் என்பது நம்முடைய முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்காக செய்யக்கூடியது என்பதால் புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைப்பதும் விளக்கேற்றுவதும் நல்லது. வீட்டில் தெய்வ அம்சம் நிறைந்திருக்க கடைபிடிக்க வேண்டிய எளிய விஷயங்களை முழு வீடியோவாக பதிவிட்டுள்ளேன். விருப்பம் உள்ளவர்கள் இத்துடன் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்த்து மகாலட்சுமியின் அம்சத்தை பெறுங்கள். ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.